வணக்கம். இப்ப நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அப்படியே கைக்கெட்டும் தூரத்துல நழுவி போயிருக்கா? ம் ஆமா, அது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தானே. கண்டிப்பா. அதே போல இன்னைக்கு நாள் சுத்தமா சரியில்ல அப்படின்னு காலையில நினைக்கும்போது தொடர்ந்து மோசமான விஷயங்களே வரிசையா அன்னைக்கு முழுதும் நடக்கிறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஓ ஆமா, காஃபி கொட்டுறதுல ஆரம்பிச்சு அன்னிக்கு முழுதும் எல்லாமே தப்பா நடக்கும். அதான். இது வெறும் துரதிர்ஷ்டம் இல்ல, பிரபஞ்சத்தோட ஒரு மாபெரும் விதியோட செயல்பாடு அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. உண்மைதான். பிளாட்டோ, கலீலியோ, பீத்தோவன் அப்புறம் ஐன்ஸ்டீன் போன்ற வரலாற்று நாயகர்கள் கூட ரகசியமா பாதுகாத்து அவங்க வாழ்வுல பயன்படுத்தியதாக கூறப்படும் ஒரு மாபெரும் தத்துவத்தை தான் இன்னைக்கு நாம இந்த விரிவான அலசல்ல ஆழமா பார்க்க போறோம். அதாவது ரோண்டா பைன் எழுதின தி சீக்ரெட் புத்தகத்தை பத்தி பேச போறோம். கரெக்டா? மிகச்சரி. இந்த புத்தகம் வெளிவந்தப்போ உலக அளவுல ஒரு மிகப்பெரிய விவாதத்தையே ஏற்படுத்துச்சு. ஆமா, இதோட மைய கருத்து ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த ஈர்ப்பு விதி பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது எப்படி வேலை செய்யுது? நம்ம எண்ணங்கள் எப்படி ஒரு காந்தம் போல செயல்பட்டு நாம நினைக்கிறத நம்மை நோக்கி ஈர்க்குது அப்படிங்கிற அடிப்படை அறிவியலையும் அதோட உளவியல் பின்னணியையும் தான் நாம இன்னைக்கு விரிவா பேச போறோம். சூப்பர். ஏன்னா இது ஏதோ மேஜிக் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற நுட்பமான வழிமுறைகளை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. இத ஒரு மாயாஜாலம்னு நினைக்கிறது தான் பல பேர் பண்ற முதல் தப்பு. சரி, இத முதல்ல நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவோம். புத்தகத்துல மனித மூளைய ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பு கோபுரத்தோட ஒப்பிட்டிருக்காங்க. ஆமா, டிவி டிரான்ஸ்மிஷன் டவர். கரெக்ட். இப்போ நாம ஒரு குறிப்பிட்ட சேனலை பார்க்கணும்னா அந்த அதிர்வெண்ணுக்கு, அதாவது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டிவியை டியூன் பண்ணோம் இல்லையா? மிகச்சரி. அதே போலதான் நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ண இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இப்போ ஒரு நவீன உதாரணம் தோணுது. இத இப்போ இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா அல்காரிதமோட ஒப்பிடலாமா? ஓ, ரொம்ப நல்ல ஒப்பீடு. எப்படி சொல்றீங்க? அதாவது நீங்க இப்போ போன்ல ஒரு சோகமான வீடியோவை தொடர்ந்து பாக்குறீங்கன்னு வைங்களேன். நீங்க நிஜமாவே சோகமா இருக்கீங்களா இல்ல சந்தோஷமா இருக்க விரும்புறீங்களா அப்படின்னு அந்த அல்காரிதம் யோசிக்கிறதே இல்ல. உண்மைதான். அதுக்கு உங்களோட உண்மையான மனநிலையே தெரியாது. ஆமா, உங்களோட கவனம் எதில் இருக்கோ அதே போன்ற 100 சோகமான வீடியோக்களை கொண்டு உங்க ஸ்கிரீன்ல கொட்டிடும். பிரபஞ்சமும் இப்படிதான் செயல்படுதா என்ன? நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. ஈர்ப்பு விதி அப்படிங்கறதும் அந்த அல்காரிதம் போலதான். அது எதையும் பிரிச்சு பார்க்கறது கிடையாது. ஓஹோ, அப்போ அது நல்லது கெட்டதுன்னு பார்க்காதா? கண்டிப்பா பார்க்காது. இது புவியீர்ப்பு விதிய போல ரொம்ப துல்லியமானது, எந்த பாரபட்சமும் இல்லாதது. ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ நான் ஒரு காரை பத்தி நினைச்ச உடனே அது வானத்திலிருந்து என் முன்னாடி குதிச்சுடுமா என்ன? இது எப்படி சாத்தியம்? இல்ல, அப்படி வானத்திலேருந்து உடனடியா தோன்றாது. ஆனா நீங்க தொடர்ந்து அந்த காரை பத்தியே ஆழமா சிந்திக்கும்போது அதை அடைவதற்கான சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் புது வாய்ப்புகளையும் ஒரு காந்தம் போல நீங்க ஈர்க்கத் தொடங்குவீங்க. அப்படியா? அப்ப நம்ம எண்ணங்களுக்கு இவ்ளோ பவர் இருக்கா? ஆமா, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரபஞ்சத்துக்கு இல்லை, வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தைகளே புரியாது. அட, அப்போ நான் வேண்டான்னு நினைக்கிற விஷயங்கள் கூட என்னை நோக்கி வருமா? இப்போ நீங்க நான் ஆபீஸ்க்கு தாமதமா போக கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. தினமும் காலையில எல்லாரும் நினைக்கிறது தான் அது. ஆமா. ஆனா பிரபஞ்சம் நீங்க சொல்ற அந்த கூடாதுங்கிற வார்த்தையை எடுத்துக்கவே எடுத்துக்காது. ஓ, அப்பவே எதை எடுத்துக்கும்? அது தாமதம் அப்படிங்கிற வார்த்தைய மட்டுமே கவனிச்சு நீங்க தாமதமாகறதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் அதுவே உருவாக்கும். மை காட், அப்போ எனக்கு இந்த கடன் தொல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது நாகும். அப்போ நீங்க தொடர்ந்து கடனை பத்தியே சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால ஈர்ப்பு விதி மேலும் பல பண பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொண்டு வரும். ஒரு நிமிஷம் இருங்க. இதை கேட்கறதுக்கு ரொம்ப முரணா இருக்கு. என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே என்னோட எண்ணங்களோட பிரதிபலிப்பு அப்படின்னா, ஒருத்தருக்கு திடீர்னு விபத்து நடந்தாலோ இல்ல கடுமையான நோய் வந்தாலும் அது அவங்க மோசமா சிந்திச்சதால வந்த வினைன்னு சொல்ற மாதிரி ஆகிவிடாதா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இது பாதிக்கப்பட்டவங்கள குறை கூறுற மாதிரி, அதாவது விக்டிம் பிளேமிங் பண்ற மாதிரி தோணுதே. இது கொஞ்சம் ஆபத்தான கண்ணோட்டம் இல்லையா? கண்டிப்பா. பலரும் இந்த தத்துவத்தை கடந்து போகும்போது தடுமாறுற இடமே இதுதான். ஆனா இந்த புத்தகம் பாதிக்கப்பட்டவங்கள குறை கூறுறதுக்காக எழுதப்படல. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? மாறாக நம்ம எண்ணங்களோட தொடர் ஓட்டம் எப்படி நம்மளோட யதார்த்தத்தை வடிவமைக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கவே இது உதவுது. இத கொஞ்சம் உளவியல் ரீதியா பாப்போம். சரி, சொல்லுங்க.
நீங்க தொடர்ந்து பயம், பதற்றம், அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள்ல உழண்டுட்டு இருக்கும்போது உங்க மூளை வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் எனப்படும் தற்காப்பு நிலைக்கு போகுது. ஆமா, அந்த ஸ்ட்ரெஸ் மோட். கரெக்ட். இது கார்டிசால் போன்ற அழுத்த ஹார்மோன்களை உடம்புல அதிகமா சுரக்க செய்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அப்படியே குறைச்சிடுது. ஓஹோ, அப்போ இது உடம்ப நேரடியாக பாதிக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப பதற்றத்துல இருக்கும்போது உங்களை சுத்தி நடக்கிற நல்ல வாய்ப்புகளை கூட உங்க மூளை கவனிக்காம தவற விட்டுடும். அடா ஆமா, இல்ல நம்ம கோபத்துல இருக்கும்போது நல்லது நடந்தா கூட கண்ணுக்கு தெரியாது. அதனால நீங்க எதை மையப்படுத்துறீங்களோ அது உங்க உடலியல் மற்றும் சூழ்நிலை சார்ந்த யதார்த்தத்தை மறைமுகமாக ஆனா உறுதியாக மாற்றுது. ஓ, இப்போ புரியுது. அப்போ இது வெறும் மாயாஜாலம் இல்ல, நம்ம உடம்பும் மூளையும் அந்த எண்ணங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை. மிக சரியான புரிதல். சரி, இது இவ்ளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னா எனக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஒரு மனிதன் தினமும் சராசரியா 60,000 எண்ணங்களை சிந்திக்கிறான் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. ஆமா, அது ஒரு பெரிய நம்பர் தான். நிஜமாவே மலைப்பா இருக்கு. இந்த 60,000 எண்ணங்களையும் நான் எப்படி கண்காணிப்பது? ஒவ்வொன்னா உட்கார்ந்து ஆராயறது சாத்தியமில்லாத ஒன்றாயிற்றே. நீங்க பயப்படுறது நியாயம்தான். எல்லாவற்றையும் கண்காணிப்பது இயலாத காரியம் அப்படின்னு புத்தகத்திலயும் மார்சி ஷிமாஃப் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. அப்போ வேற என்னதான் எளிய வழி? இப்போ நீங்க எந்த அதிர்வெண்ணில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு சூப்பரான வழிகாட்டி நம்மிடமே இருக்கு. அதுதான் உங்களோட உணர்வுகள், அதாவது ஃபீலிங்ஸ். உணர்வுகளா? அதை எப்படி பயன்படுத்துறது? உணர்வுகள் அப்படிங்கிறது ஒரு காரோட டேஷ்போர்ட்ல இருக்கிற ஜிபிஎஸ் மாதிரி செயல்படுது. ஓ, உணர்வுகளும் வழிகாட்டியா செயல்படுதா? இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். புத்தகத்துல ஒரு படைப்பு செயல்முறைய, அதாவது கிரியேட்டிவ் ப்ராசஸ 3 எளிய படிநிலைகளா பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. கேளுங்கள், நம்புங்கள், பெறுங்கள். ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். கரெக்ட். இதுல நாம எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கறத நம்ம உணர்வுகள் எப்படி துல்லியமா காட்டுது? நீங்க இப்போ எந்த அதிர்வெண்ணை பிரபஞ்சத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான நேரடி அளவுகோல் உங்களோட உணர்வுகள் தான். அதாவது நான் எப்படி ஃபீல் பண்றேங்கிறது தான். ஆமா. இப்போ நீங்க சோர்வாகவோ கோபமாகவோ அல்லது ஒரு குற்ற உணர்ச்சியிலோ இருந்தீங்கன்னா நீங்க அதே போன்ற எதிர்மறையான விஷயங்களை ஈர்க்கும் அதிர்வெண்ணில இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நான் நெகட்டிவ் விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட். அதுவே நீங்க ரொம்ப அமைதியா, சந்தோஷமா, உற்சாகமா உணரும்போது நீங்க விரும்பின இலக்க நோக்கி நேரா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியா? அப்போ நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னா அது கிடைக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காம இப்போதே அது கிடைச்சது போல ரொம்ப மகிழ்ச்சியா உணர்வதுதான் இந்த ஈர்ப்பு விதியோட மிகப்பெரிய குறுக்கு வழின்னு சொல்லலாமா? நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. இப்போ ஃபீல் குட் நவ் அப்படிங்கிறது தான் இதோட ஷார்ட்கட். இத ஒரு பரந்த கோணத்துல யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு வெளிநாட்டு பயணத்துக்காக விமான டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னு வைப்போம். பயணம் அடுத்த மாசம்தான். ஆனாலும் டிக்கெட் உறுதியான அந்த நிமிஷமே உங்களுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் வந்துடும் இல்லையா? கண்டிப்பா. உடனே பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆமா. அந்த விமானம் வருமா வராதா அப்படின்னு நீங்க கவலைப்படுறது கிடையாது. அது கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற உறுதியான மனநிலையில நீங்க இருப்பீங்க. ஓஹோ, அந்த நம்பிக்கையை சொல்றீங்க. அதே நம்பிக்கையத்தான் உங்களோட மற்ற இலக்குகள் மீதும் நீங்க வெளிப்படுத்தணும். நீங்க மகிழ்ச்சியான உணர்வுல இருக்கும்போது பிரபஞ்சம் அதை உங்களுக்கு உண்மையான அனுபவமாவே மாத்தி கொடுக்குது. இப்போதே மகிழ்ச்சியாக உணருங்கள் அப்படிங்கிறது ஒரு தத்துவமா கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா யதார்த்த வாழ்க்கையில இது எப்படி சாத்தியம்? ஏன் இப்படி கேக்குறீங்க? இப்ப எனக்கு வேலை போற அபாயம் இருக்கு, இல்லனா ஒரு பெரிய நிதி நெருக்கடியில நான் இருக்கேன் அப்படின்னா அப்போ போய் போலியா என் முகத்துல ஒரு புன்னகையை ஒட்டிக்கிட்டு நடக்கிறது சாத்தியமா? நான் அப்படி நடிச்சா பிரபஞ்சம் அந்த போலியான உணர்வுகளுக்கு செவிசாய்க்குமா என்ன? போலித்தனம் நிச்சயமா வேலை செய்யாது. நீங்க உங்க பிரச்சனைகளை மூடி மறைக்கணும் அப்படின்னு ஈர்ப்பு விதி சொல்லவே இல்ல. அப்போ கஷ்டமான நேரத்துல என்ன பண்றது? நீங்க எதன் மீது கவனம் செலுத்துறீங்க அப்படிங்கறத மாத்துங்க அப்படின்னு தான் அது சொல்லுது. அந்த கடுமையான நெருக்கடியான நேரத்துல கூட உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி உண்மையான ஒரு நிம்மதியையோ அல்லது நம்பிக்கையோ உருவாக்குறது தான் அங்க சவால். அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆமா, அதற்காக தான் இந்த புத்தகம் ஒரு ரொம்ப வலிமையான கருவியை பரிந்துரைக்குது. அதுதான் நன்றியுணர்வு, அதாவது கிராட்டிடியூட். ஆமா, நன்றியுணர்வு. இத படிக்கும்போது எனக்கு லீ ப்ரோவர் பயன்படுத்திய அந்த நன்றியுணர்வு கல் கதை ரொம்ப சுவாரஸ்யமா பட்டுச்சு. ஓ, அந்த கிராட்டிடியூட் ராக் ஸ்டோரியா? ஆமா, அவர் ஒரு சாதாரண ஆட்டுக்கல்ல எடுத்து தன் பாக்கெட்ல வச்சுக்கிட்டார். தினமும் அந்த கல்ல அவர் தொடும்போதெல்லாம் அந்த நாள்ல அவர் நன்றியுடன் இருக்கிற ஏதேனும் ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்கறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தார். ஆமா, அது ஒரு சின்ன பழக்கம்தான், ஆனா அதுக்கு பெரிய சக்தி இருக்கு. கண்டிப்பா.
ஒரு முறை அவரோட நண்பரின் குழந்தை ரொம்ப கடுமையான நோயால பாதிக்கப்பட்டிருந்தப்போ அந்த நண்பர் இவர்கிட்ட வந்து அந்த நன்றியுணர்வு கல்ல கேட்டார். லீப்ரோவரும் அதை அப்படியே அனுப்பி வச்சார். அப்புறம் என்னாச்சு? ஆச்சரியப்படும் விதமா சில மாசங்கள் கழிச்சு அந்த குழந்தை முழுமையா குணமடைஞ்சிருச்சு. அது மட்டுமில்லாம அதே போன்ற பல கற்களை விற்று அந்த குடும்பம் பெருளவுல நிதியும் திரட்டினாங்க. ஒரு சாதாரண கல் எப்படிங்க இவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? அந்த கல்ல தொடும்போது அவங்க மனசுல உணர்ந்த அந்த ஆழமான நன்றி உணர்வு தான் அந்த மாற்றத்துக்கே காரணம். நீங்க வரலாற்றை பாத்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான முறை நன்றி அப்படின்னு சொல்லத நம்ம காண முடியும். ஐன்ஸ்டீன் அப்படி செஞ்சாரா? ஆமா, அவர் தனக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்களுக்கும் தன் கண்டுபிடிப்புகளுக்கு உதவிய பிரபஞ்சத்துக்கும் தொடர்ந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாலஸ் வாட்டில்ஸ் எழுதின தி சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் புத்தகத்துல ஒரு அற்புதமான வரி ஒன்னு இருக்கு. என்ன வரி அது? நன்றியுணர்வு அப்படின்றது உங்களை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆக்கப்பூர்வமான ஆற்றலோடு நேரடியாக இணைக்கும் பாலம் அப்படின்னு அவர் சொல்றார். வாவ், ரொம்ப ஆழமான கருத்து. உங்களுக்கு இல்லாதவற்றை பத்தி குறை கூறத விட்டுட்டு இருக்கிறத கண்டு நன்றி சொல்ல தொடங்கும் போதே உங்க மூளையோட வேதியியல் உடனடியாக மாறுது. இத சார்லஸ் ஹார்னல் சொன்ன மனத்தறியில் காண்டுதல், அதாவது விசுவலைசேஷன் பயிற்சியோடு இணைக்கலாம் இல்லையா? கண்டிப்பா இணைக்கலாம். நாம எதை விரும்புறோமோ அதை வெறும் வார்த்தைகளால சொல்லாம மனக்கண்ணில ஒரு திரைப்படம் மாதிரி பாக்குறது எதனால் இவ்ளோ சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? இதுக்கு மூளை அறிவியல்ல ஒரு ரொம்ப தெளிவான விளக்கம் இருக்கு. நம்ம மூளையோட அடிப்பகுதியில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது RAS அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. RAS அது என்ன பண்ணும்? இது ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படும். தினமும் நம்மை சுத்தி நடக்கிற லட்சக்கணக்கான தகவல்கள்ல எதை மூளைக்குள்ள அனுமதிக்கணும் அப்படிங்கறத இந்த RAS தான் முடிவு செய்யுது. ஓ, இப்ப எனக்கு புரியுது. நான் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் சிவப்பு நிற காரை வாங்கணும் அப்படின்னு முடிவு செஞ்ச உடனே ரோட்ல எங்க பார்த்தாலும் அதே சிவப்பு நிற கார்கள் என் கண்ணுல படுமே, அதுதானே இந்த RAS. மிக சரியாக சொன்னீங்க. அந்த கார்கள் நேற்றும் அதே சாலையில தான் இருந்துச்சு. ஆனா உங்க மூளை அதை கவனிக்கல. ஆமா, நான் வாங்குற ஐடியால இல்லாததால நான் கவனிக்கல. கரெக்ட். உங்க இலக்க நீங்க மனத்திரையில ரொம்ப ஆழமாக காணும்போது உங்க மூளைக்கு எது நிஜம் எது கற்பனை அப்படின்னு வித்தியாசம் தெரியாது. நீங்க அந்த இலக்க ஏற்கனவே அடைஞ்சிட்டதா உணரும்போது உங்களோட RAS தூண்டப்படுது. அப்போ அந்த ஃபில்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமா, அதன் பிறகு அந்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகள், மனிதர்கள், தகவல்கள் உங்க கண் முன்னே வந்தா அது தவற விடாம உங்க மூளை சட்டன்னு பிரிச்சுக்கும். இதுதான் மனத்திரையில் காணுதல் பயிற்சியோட மகத்துவம். சரி, இந்த உளவியல் மற்றும் அறிவியல் விளக்கங்கள் எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப தர்க்க ரீதியா லாஜிக்கலா இருக்கு. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில குறிப்பா பணம் மற்றும் உறவுகள் போன்ற ரொம்ப சிக்கலான நடைமுறை விஷயங்களை எப்படி பயன்படுத்துறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பணத்தை பத்தி எப்படி நேர்மறையா சிந்திக்க முடியும்? இது ஒரு மிக முக்கியமான கட்டம். பலரும் இந்த இடத்துல தான் நம்பிக்கை இழக்கறாங்க. கடன் இருக்கும்போது கடனை பத்தியே சிந்திப்பது மனித இயல்புதான். ஆமா, வேற எதை பத்தி யோசிக்க தோணும்? ஆனா பற்றாக்குறைய நினைக்கும்போது மூளை மேலும் பற்றாக்குறையே தேடும். இத முறியடிக்க ஒரு மனப்பயிற்சி தேவை. அந்த மனப்பயிற்சியை பத்தி புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு யுக்தி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எந்த யுக்திய சொல்றீங்க? இப்போ பில்ஸ், அதாவது நம்ம செலுத்த வேண்டிய கட்டணங்களை தபால்ல பார்க்கும்போதே நமக்கு ஒரு வித நடுக்கம் வரும் இல்லையா? ஆனா அந்த பில்களோட மேல் ஒரு பூரியத்தை சேர்த்து அதை நமக்கு வந்த காசோலையா, அதாவது செக் மாதிரி கற்பனை செய்ய சொல்றாங்க. ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான பயிற்சி. நான் இதை பெற்றுவிட்டேன் அப்படின்னும் அதற்காக நன்றி அப்படின்னு எழுதி கற்பனை செய்யும் முறையை தொகுத்திருக்காங்க. வெளிப்படையா சொல்றேன், கடனை கட்டாம வந்த பில்ல பார்த்து செக்குன்னு கற்பனை செய்யறது ஒரு முட்டாள்தனமாகவும் பொறுப்பற்றத்தனமாகவும் உங்களுக்கு தோணலையா? இது எப்படி ஒருத்தருக்கு உதவும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். ஆனா இதோட நோக்கம் பொறுப்புகளை தட்டி கழிப்பதோ பில்களை கிழித்து போடுவதோ கிடையாது. பின்ன இதனால என்ன பயன்? இது உங்களோட மனநிலைய, அதாவது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் மாற்றுவதற்கான ஒரு உளவியல் கருவி. நீங்க ஒரு பில்ல பார்த்து பயப்படும் போது உங்க மூளை மறுபடியும் அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் நிலைக்கு போயிடுது. மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ் மோட் ஆக்டிவேட் ஆகுதா? ஆமா, அந்த பயம் மற்றும் அழுத்தத்துல இருக்கும்போது உங்க மூளையால் புதிய தீர்வுகளையோ அல்லது பணம் சம்பாதிக்கிறதுக்கான புதிய வழிகளையோ கண்டிப்பா யோசிக்க முடியாது. உங்க அறிவாற்றல் சுருங்கிடும். இத காக்னிட்டிவ் நேரோவிங் அப்படின்னு சொல்வாங்க. ஓஹோ, மூளை பிளாக் ஆயிடும்னு சொல்றீங்க. கரெக்ட். ஆனா அந்த பில்ல ஒரு காசோலையா கற்பனை செய்து ஒரு நிமிஷம் உங்க மனசை நிம்மதி அடைய செய்யும்போது அந்த அழுத்தத்திலிருந்து நீங்க முழுமையா வெளியே வர்றீங்க. அப்போ அந்த ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வரும். ஆமா, வளமை அப்படிங்கிற அபண்டன்ஸ் மனநிலைக்கு நீங்க மாறும்போது உங்க மூளை தெளிவா செயல்பட தொடங்கும்.
பணத்தை நேர்மறையான கண்ணோட்டத்துல பார்க்க தொடங்கும்போது செல்வத்தை ஈர்க்கும் புது வாய்ப்புகளை நீங்க கவனிக்க தொடங்குவீங்க. வாவ், இது எனக்கு புதிய வெளிச்சத்தை கொடுக்குது. நான் கடனில் மூழ்கிறேன் அப்படிங்கிற நிலையிலிருந்து நான் இதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மனநிலைக்கு மூளைய மாத்துறதுக்கான ஒரு சின்ன தந்திரம் தான் இது, இல்லையா? மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, பணம் பத்தி பேசிட்டோம். உறவுகளுக்கும் இதே விதி தான் செயல்படுதா? பல நேரங்கள்ல மற்றவர்கள் நம்மை சரியாக நடத்தவில்லை அப்படின்னு நம்ம குறைபட்டுக்கிறோம். அதுக்கும் நம்ம எண்ணங்கள் தான் காரணமா? நிச்சயமாக. உறவுகளிலும் மிக துல்லியமா ஈர்ப்பு விதி இயங்குது. இதுல ஒரு அடிப்படையான ரகசியத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். என்ன ரகசியம் அது? நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்களோ அப்படிதான் மற்றவர்களும் உங்களை நடத்துவாங்க. அதாவது செல்ஃப் லவ் பத்தி சொல்றீங்களா? ஆமா. உங்கள நீங்களே நேசிக்கல அப்படின்னா, உங்க மேல உங்களுக்கே மரியாதையே இல்ல அப்படின்னா, அறியாமலேயே நான் இதற்கு தகுதியானவன் அல்ல அப்படிங்கிற ஒரு அதிர்வெண்ண நீங்க வெளியிடுறீங்க. அப்போ அத மத்தவங்க உணர்ந்துக்குவாங்களா? கண்டிப்பா. அத உணர்ந்து கொள்ளும் மற்றவர்கள் உங்கள மதிக்காத வதையிலே உங்ககிட்ட நடப்பாங்க. உங்க மனசுக்குள்ள நீங்க எப்படி உணர்றீங்களோ அதுவே வெளி உலகமா மற்றவர்களோட செயல்களா பிரதிபலிக்குது. ஓ, அதாவது நாம முதல்ல நம்முடைய சொந்த கோப்பைய நிரப்பணும். நாம உள்ள மகிழ்ச்சியாகவும் முழுமையாகவும் இருந்தா நம்மை சுற்றி உள்ள உறவுகளும் அதற்கேற்ப மாறுவாங்க. அப்படிதானே? ஆமா. ஆமா, ஆய்வா சொன்னீங்க. மேலும் உங்க துணையிடமோ அல்லது நண்பர்களிடமோ உள்ள குறைகளை தேடுறத விட்டுட்டு இருப்பதை பாராட்டி ஆசிர்வதிக்கணும். அதாவது பிரேஸ் அண்ட் பிளெஸ் பண்ற மனநிலைய வளர்த்துக்கணும். குறை கண்டுபிடிக்காம நிறைகளை பார்க்கணும். கரெக்ட். அவங்க செய்யற சிறு சிறு நல்ல விஷயங்களை கவனிச்சு பாராட்ட தொடங்குனா உங்களோட அந்த RAS அவங்களுக்குள் இருக்கும் மேலும் பல நல்ல விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு காண்பிக்க தொடங்கும். உங்க உறவுகள்ல ஒரு மிகப்பெரிய நேர்மறையான மாற்றத்தை நீங்க உடனடியா காண முடியும். சரிங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில பணம், உறவுகள் பத்தி விரிவா பேசிட்டோம். இப்போ இந்த விதிய ஒட்டுமொத்த பிரபஞ்ச அளவிற்கும் நாம சற்று பெரிதாக்கி பார்க்கலாம். அனைத்திற்கும் அடிப்படை ஆற்றல், அதாவது எனர்ஜி அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இது நம்ம வாழ்வுல எப்படி பொருந்துது? இது குவாண்டம் இயற்பியல் நமக்கு கூறும் ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒரு சின்ன அணுவில் தொடங்கி நாம வாழும் பூமி, இந்த பிரபஞ்சம் மற்றும் மாபெரும் கேலக்சி வரை எல்லாமே ஒருவித அதிர்வெண்ணில் இயங்கும் ஆற்றல்தான். அப்போ மனிதர்களும் ஒரு எனர்ஜி ஃபீல்டு தானா? ஆமா, மனிதர்களாகிய நாமும் ஒரு மாபெரும் ஆற்றல் தளம்தான். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வற்றாத ஒரு பெரிய களஞ்சியம், இன்ஃபினிட் சப்ளை. இங்க எதற்கும் தட்டுப்பாடே இல்ல. அப்படி என்றால் எனக்கு இது கிடைக்காது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றெல்லாம் நான் நினைக்கிறது எனக்கான எல்லைகளை நானே வகுத்துக் கொள்வது போலதானா? முற்றிலும் உண்மை. ஜோசப் கேம்பல் அப்படிங்கிற அறிஞர் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? உங்க பேரானந்தத்தை, அதாவது உங்க பிளிஸ்ஸ நீங்க பின்பற்றும் போது சுவர்கள் இருந்த இடத்துல உங்களுக்காக புதிய கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. வாவ், கேட்கறதுக்கே ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆமா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சேவை செய்ய உங்க எண்ணங்களை நினைவாக்க காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை தடுத்து நிறுத்துறது உங்களோட சொந்த சந்தேகங்களும் பயங்களும் மட்டும்தான். நிஜமாவே இதை கேட்கும் போதே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்குது. நாம சூழ்நிலைகளோட கைதிகள் இல்லை, நமது வாழ்க்கையை எழுதும் சிற்பிகள் நாம் தான். நமக்கு தேவையானதை ஈர்க்கும் முழு அதிகாரமும் அந்த திறவுகோலும் நம்ம கைகள் தான் இருக்கு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு பெரிய சுதந்திரம். அதுதான் இந்த தி சீக்ரெட் வழங்கும் இறுதி சுதந்திரம். உங்க கடந்த காலம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நீங்க யார், நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படிங்கிறது இங்க முக்கியமே இல்ல. அப்போ இப்ப நாம எடுக்கிற முடிவு தான் முக்கியம். ஆமா, உங்க எண்ணங்களை இன்று இப்ப மாத்தும்போது உங்களால உங்க ஒட்டுமொத்த யதார்த்தத்தையுமே மாற்றி அமைக்க முடியும். இது உண்மையிலேயே ஒரு மைண்ட் ப்ளோயிங் விவாதம், ஒரு மனதிறப்பு விவாதமா இருந்துச்சு. நமது மூளையோட செயல்பாடுகள், தத்துவங்கள் மற்றும் ஈர்ப்பு விதி ஆகிய அனைத்தும் எப்படி ஒன்னோட ஒன்னு இணைந்து நம்ம வாழ்க்கையை உருவாக்குது அப்படிங்கறத மிக தெளிவா பார்த்தோம். கண்டிப்பா. இந்த ஆழமான விவாதத்தை முடிப்பதற்கு முன் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை நாங்க விட்டு செல்றோம். ஆமா, உங்க வாழ்க்கையை உருவாக்கும் பிரபஞ்சத்தின் மாபெரும் காந்தம் நீங்கள்தான் அப்படின்னா இந்த ஆடியோவை கேட்டு முடித்த அடுத்த நொடி நீங்க எந்த எண்ணத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க? உங்க சிறப்பான வாழ்க்கைய இப்போதே இந்த நிமிடமே மனத்திரையில காணத் தொடங்குங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமா, இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம்.
லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.